வணக்கம், உங்கள் மீனவன். பாருங்கள், மீன்பிடி தடைக்காலம் போட்டாங்க. பாருங்கள், ஃபுல்லாக லைனாக போட்டு கட்டி கிடக்கு பாருங்க. இங்கே ஒரு லாஸ்ட் வரை கட்டி கிடக்குதா? அப்போ எப்படா நம்ம கடைக்கு மீன் கொடுக்குறீங்கன்னா, இசைப்படகு தான் கடலுக்கு போகுது. நாட்டுப்படகு கடலுக்கு போகும். நம்ம ஊரில் நாட்டுப்படகு மீன் நிறையா வரும். வேணும்னா பாருங்கள், எவ்வளோ மீன் இறக்குறாங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்ப்போம். Sibuk gue ini ya. இது வந்து கடலில் பிடிச்சிட்டு வர்ற மீன். இதை வந்து மொத்தமாக அப்படியே பிடிச்சிட்டு வருவாங்க. அதை வந்து ஏலத்தில் விடும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலை இருக்கிறனால அப்படியே அதை தனித்தனியாக ஒவ்வொரு மீனையும் பிரிப்பாங்க.
ஒரே ஒரு மாமியா பழம் மட்டும் எடுத்துட்டோம் அப்படியே. பார்த்துட்டு இந்த ரேட்டுக்கு எடுத்து எங்க போய் விற்கணும். இது வந்து நம்மளுடைய தர்மபுரி கடைக்கு வந்துக்கிட்டு போகுது. ஒரே பாக்ஸில் வைக்க முடியாது, வெட்டி ஏற்றுறோம். போகலாம். மாலையெல்லாம் வெட்டாதடா. எங்கிட்டு போய் எங்கிட்டு இங்கிட்டு ஃபுல் வியூ ஆயிடுறா. இங்கிட்டு நல்லா இருக்காரா? பாருங்க விசைப்படகு ஃபுல்லாகவே கடலுக்கு போகாது. எல்லாமே டோட்டலாகவே ஆங்கரில் போட்டாங்க. 60 நாள் மீன்பிடி தடைக்காலம். கேட்கலாம், ஏன் விசைப்படகுக்கு மட்டும் மீன்பிடி தடைக்காலம், நாட்டுப்படகுக்கு மீன்பிடி தடைக்காலம் இல்லை அப்படின்னு கேட்கலாம். இந்த வந்து கடல் உயிரினத்தை கொஞ்சம் அதிகமாக பெருக்கிறதுக்காண்டி தான் இந்த 60 நாள் மீன்பிடி தடைக்காலம். மீன்களை வந்து அதிகமாக பிடிக்கக்கூடியது இந்த மாதிரி விசைப்படகு தான். கடல் வளம் வந்து அந்த குறைஞ்சிக்கிட்டே வர்றதுக்கு காரணம் இது தான். அதை சரி பண்ணணும்னா 2 மாதம் மீன் பிடிக்காமல் போட்டுட்டோம் வைங்களேன், கடல் வளம் மறுபடியும் மீன்கள் நிறையா உருவாகிரும். அதுக்கப்புறம் திரும்ப கடலுக்கு போகும். அதனால தான் வருஷத்தில் 2 மாதம் வந்து கடலில் வந்து இந்த மாதிரி போட்டுக்கெல்லாம் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணி வச்சுருக்குறாங்க. அதுதான் காரணம். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு மீன்கள் வந்து ஒரு 100% மீன் வருதுன்னா 90% மீன்கள் வந்து வராது. வெறும் 10% மீன் பிடியலை வச்சு தான் நம்ம கடைகளுக்கு அனுப்ப போகிறோம். அதனால் விலைவாசி எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்களே பாருங்களேன், ஒரு 90% மீன்கள் வந்துக்கிட்டு இருந்த இடத்துல ஒரு 100% மீன்கள் வந்துக்கிட்டு இருந்த இடத்துல ஒரு 90% மீன் நின்றதுக்கப்புறம் 10% மீன் வரணும்னா இந்த 10% மீனுக்கு எவ்வளோ வியாபாரிகள் போட்டிருப்பாங்க. எல்லாருக்குமே தேவைகள் இருக்கு. அப்போ அவங்க டிமாண்டுக்கு தக்கன விலை அப்படியே ஏறிக்கிட்டே போகும்.